வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென் மாவட்ட மக்களின் பல வருட கனவு திட்டமான திருநெல்வேலி தென்காசி இடையேயான 4 வழிச்சாலை திட்டம் பற்றிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து இந்த திட்டத்தை பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயிலையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Information is power. திருநெல்வேலி தென்காசி ஆகிய 2 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை திட்டம் தான் இந்த சாலை திட்டம்ங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பழையப்பேட்டையில் தொடங்கி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆசாந்த் நகர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த சாலையின் நீளமானது 45.6 கிலோமீட்டர் ஆகும். மற்றும் இந்த சாலையானது முழுக்க 4 வழிச்சாலையை கொண்டதாகும். இந்த திட்டத்திற்காக 430 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, உலக வங்கி தான் நம்மளுடைய தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிதியை கொண்டு தான் இந்த சாலை விரிவாக்க பணிகள் நடக்க போகுதுங்க. அதாவது நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ எதற்காக தென்காசி திருநெல்வேலி இடையே இந்த சாலையானது 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கேரளாவில் உள்ள கொச்சி துறைமுகம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலையாகும் இந்த சாலையானது. அதே போல தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி வரையிலும் ஆல்ரெடி இந்த சாலையானது 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு விட்டது. அதுவும் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த சாலை இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது. அதே போல திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தாளையூரில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து கேரளாவிற்கு பல கனரக வாகனங்கள் இந்த சாலை வழியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சாலையானது 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது அப்படின்னா அந்த வாகனங்கள் செல்வதற்கு எளிதாகவும் வர்த்தகம் நடைபெறுவதற்கு எளிதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அதே போல தென்காசி மற்றும் செங்கோட்டையில் உள்ள மர அறுவை மில்களுக்கு மரத்தடிகளானது தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து தான் கொண்டு வரப்படுகிறது. அதே போல மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசியில் தான் குற்றாலம் இருக்கிறது. ஸோ குற்றாலம் டைமில், அதுவும் குறிப்பாக குற்றாலம் சீசன் டைமில் அதிக அளவிலான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் இந்த சாலை வழியாக, அதாவது பல்லாயிரம் வாகனங்கள் இந்த சாலையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சாலையினுடைய அகலம் சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிற காரணங்கள்னால தான் இப்போ இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்மளுடைய ஸ்டேட் ஹைவேஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த சாலையானது பல இடங்களில் குறுகலாக இருக்கிறதுனால பல விபத்துகள், அதுவும் குறிப்பாக ரெகுலராகவே விபத்துகள் மட்டும் இல்லைங்க, அந்த விபத்தினால மரணங்களும் நிகழ்கிற அளவிற்கான விபத்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதை தடுப்பதற்காக தான் இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக அரசாங்கம் முடிவு பண்ணி அதற்கான நிதியும் ஒதுக்கி அதற்கான பணிகளையும் இப்போதைக்கு ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு பேசிக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த சாலை, அதாவது இப்போ கட்டப்படுகிற இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அகலமானது மேக்ஸிமம் 31 மீட்டர் அளவிற்கும், அதே போல் மினிமம் பார்த்தோம்னா 28 மீட்டர் அளவிற்கும் இருக்க போகிறது. அதாவது 31 மீட்டர் அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்லாம் அரசினுடைய நிலம் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் 38 மீட்டர் ஆகும். எந்தெந்த இடங்கள் பார்த்தோம்னா நிலங்கள் கம்மியாக இருக்கிறதோ அந்த இடத்துல மினிமம் 28 மீட்டர் அப்படிங்கிற அளவில் தான் இந்த சாலையை அவர்கள் கட்டமைக்க போகிறாங்க. அதே போல் இந்த சாலை திட்டத்தின் கீழே பார்த்தோம்னா ஒரு 83 பாலங்களை அவர்கள் கட்ட போகிறாங்க. அதன் கூடவே சேர்த்து பாவூர் சத்திரத்தில் 990 மீட்டர் நீளத்தில் ரயில்வே மேம்பாலத்தையும் அவர்கள் கட்ட போகிறாங்க. இப்போ சாலையின் மத்தியில் உள்ள மீடியனுடைய அகலமானது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய அகலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 4 மீட்டராகவும் குறைந்தபட்சம் 62 சென்டிமீட்டராகவும் இருக்க போகிறது. எதை பேஸ் பண்ணி இவர்கள் இந்த மீடியனுடைய சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராமங்களுக்கு இடையே இந்த சாலை செல்லும் பொழுது மீடியனுடைய அகலம் குறைவாகவும், புறநகர் பகுதிகளில் சாலைகள் செல்லும் பொழுது அதனுடைய மீடியனுடைய அகலமானது அதிகமாகவும் இருக்கும். அதாவது 4 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எந்த இடத்துல எந்தெந்த ரூட் வழியாக இந்த சாலை செல்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலங்குளம், பாவூர் சத்திரம், வேட்டைக்காரன்குளம், ராமச்சந்திரப்பட்டினம், மாராத்தை மற்றும் சீதப்பரப்பநல்லூர் போன்ற இடங்கள் வழியாக தான் இந்த சாலை செல்ல போகிறது. இந்த இடங்களில் செல்லும் பொழுது அதனுடைய மீடியனுடைய சைஸ் ஆனது சுமார் 62 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சாலையினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போதைக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆசாத் நகர் மற்றும் வேட்டைக்காரன்குளம்க்கு இடையே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கான பணிகள் ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதே போல ஒன்ஸ் இந்த சாலையை அவங்க கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இடையேயான பயண நேரம் வெகுவாக குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் தென்காசி மற்றும் தூத்துக்குடி இடையேயான சரக்கு போக்குவரத்து மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சாலை திட்டத்தின் மூலமாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.